பேட்டி காண்றாங்க. அந்த பேட்டியில நீங்க இறந்து போயிட்டதாக சொல்றீங்களே அப்படின்னு வந்தா ஏராளமான பெண்கள், ஏன்னு கேட்டா பெண்கள் வாக்குகளை தான் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அது முஸ்லீம் பெண்கள், வெளியே வர்றது கஷ்டம், எளிமையான மக்கள், படிப்பறிவு இல்லை, இதையெல்லாம் பயன்படுத்தி இல்லை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தேச துரோக வழக்கில் உங்களை உள்ள போட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் கேமராவுக்கு முன்னால் வந்த 3 பெண்கள் தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியிலும் கூட கேமராவை பார்த்து பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தெரியல. ஒரு மெல்லிய குரலில் அப்படி பேசினாங்க, பேசக்கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஏழை மக்கள் பீகாரில் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழும், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே வாழக்கூடிய அந்த கிஷன்கஞ்ச் ஆமன் தொகுதியில்தான் கிட்டத்தட்ட 45,000 வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கையில் அதர் இருக்கிறது, ஓட்டர் ஐடி இருக்கிறது, அவர்களுக்கு பஞ்சாயத்தில் உரிமை இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு பல 100 ஆண்டுகளாக அந்த கிராமத்தில் வாழக்கூடிய எளிய பின்னணி கொண்ட மக்கள் என்பதும் இப்போது வெளியே வந்திருக்கிறது. இதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. அதிகாரிகளிடத்திலே நாங்கள் செல்கின்றோம் ஐயா, கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்திருப்பதை திருப்பி கொடுத்து ஆதரை கொடுத்தாலும் எங்களை அவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள் என்று கூட அவர்கள் சொல்வதையும் நாம் பார்க்க முடிகிறது.